சரி. இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 4 பாருங்க. இல்லஸ்ட்ரேஷன் 4ல நம்ம பேலன்சிங் பார்ப்போம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் எல்லா டிரான்சாக்ஷன்ஸ்க்கும் வர மாதிரி ஜர்னல் என்ட்ரிஸ் எழுதலாம். ஸ்பீடா ஜர்னல் என்ட்ரிஸ் சொல்றீங்களா? யார் வேணாலும் சொல்லலாம். ஸ்பீடா ஜர்னல் என்ட்ரிஸ் சொல்லுங்க. ஸ்டார்டட் பிசினஸ் வித் கேஷ். என்ன என்ட்ரி வரும் நமக்கு? கேஷ் அக்கவுண்ட். ஓகே, ஒவ்வொருத்தராவே சொல்லுங்க. கனிஷ்கா. சொல்லுங்க கனிஷ்கா. From 1 minute, ma'am. Cash account to capital account, ma'am. கரெக்ட். அது யாரோட கேபிட்டல்? தமிழ் அட்வன்ஸ் கேபிட்டல். Okay, ma'am. ஓகேவா? Okay, ma'am. Open into bank account to cash account, ma'am. Okay, cash deposited into bank to bank account to cash account. Cash account, ma'am. கனிஷ்கா தவிர மத்தவங்க எல்லாம் பண்ணுங்க. பேசுற ஆள் மட்டும் அன்மியூட் பண்ணுங்க. ஏன்னா மத்தவங்களுக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கும் பேக்ரவுண்ட்ல. சரி, ஓகே. அடுத்தது சவின் சொல்லு. Goods bought from Tamil Nadu Textbook Corporation for cash 10,000. Ma'am, purchase account to cash account. கரெக்ட். அடுத்தது sold Cash account to sales account. ஓகே. அருள் சொல்லுங்க. Purchased goods from X and Co for 15,000 and payment is made through net banking. Purchase goods from X and Co. Purchase account to bank account. Okay, correct. Kanishka சொல்லுங்க. Sold goods to Y and Co for 30,000 and payment is received through NEFT. Bank account to salary account, ma'am. ஒரே நிமிஷம். என்ட்ரி தப்பு. நல்லா கொஸ்டினை படிங்க. எலியரசி சொல்லுங்க. லாஸ்ட் என்ட்ரி. sold goods to Y and Co for 30,000 and payment is received through NEFT. Bank account to sold sales account. பேங்க் அக்கவுண்ட் என்ன நீங்க? Sales account. ஓகே, சரி, மியூட் பண்ணிக்கோங்க. கனிஷ்கா, நீங்க என்ட்ரி கரெக்டா சொன்னீங்க. क्वेश्चन பொறுமையா ரீட் பண்ணுங்க. இங்க எங்கயாவது சாலரிஸ் இருக்கா நமக்கு क्वेश्चनல எங்கயாவது? No, ma'am. क्वेश्चन பொறுமையா அவசரம் இல்லாம ரீட் பண்ணுங்க. ஓகேவா? Okay, ma'am. இப்ப ஜர்னல் என்ட்ரிஸ் எழுதியாச்சு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? லெட்ஜர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணணும். கரெக்டா? என்னென்ன லெட்ஜர் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம்? இது ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கவுண்ட். Cash account, ma'am. தமிழ் அட்வன்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம். மறுபடியும் கேஷ் அக்கவுண்ட் வருமா? வராது, ma'am. அடுத்து என்ன அக்கவுண்ட் ஓபன் பண்ணுவோம்? Bank account, purchase account, ma'am. கரெக்ட். Purchase account. Sales account, ma'am. Sales account, ma'am. ஓகே, அடுத்து கரெக்ட். அவ்வளவுதான். கரெக்டா? அவ்வளவுதான், ma'am. ஆமா, ma'am. மத்ததெல்லாம் ஆல்ரெடி நம்ம ஓபன் பண்ணியாச்சு. ஒரே ஒரு செகண்ட் இருங்க. ஒரே ஒரு செகண்ட் இருங்க.
மேம் கேட்கல மேம். ஒரே ஒரு செகண்ட் வெயிட் பண்ணுங்க. ஓகே, சோ இப்போ நம்ம எல்லா அக்கௌண்ட்டும் ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணிட்டோமா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு என்ன இருக்கு? மேம் பிரேக் ஆகுது மேம் வாய்ஸ். ஃபர்ஸ்ட் என்ட்ரி என்ன கொடுத்திருக்கான்? கேஷ் மேம். ஏய், என் கொஸ்டின்ல என்ன என்ட்ரி நமக்கு கொடுத்திருக்கான்னு கேக்குறேன். கேஷ் அக்கௌண்ட் டு தமிழ் அண்ட் வெல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், கரெக்டா? இப்போ இதுக்கு போஸ்டிங் நம்ம எப்படி போடுவோம்? கேஷ் அக்கௌண்ட்ல போய் டு தமிழ் அண்ட் வெல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதும், கரெக்டா? ஆமா மேம். தமிழ் அண்ட் வெல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல எப்படி எழுதுவோம்? பை கேஷ் அக்கௌண்ட். ஓகேவா? புரியுதா? யாருக்காவது டவுட் இருக்கா? மேம் எனக்கு புரியுது. புரியல மேம். என்ன புரியலன்னு சொல்ற? எங்க டவுட்னு சொல்லு. மேம் நீங்க இப்ப கேஷ் எடுத்தீங்கல்ல மேம், அது புரியல மேம். அதுதான் இல்ல ரசி, புரியலன்னா என்ன டவுட்னு சொல்லுங்க. நான் மறுபடியும் ஒன் டைம் ரிப்பீட் பண்ணுங்க. இப்போ நமக்கு என்ட்ரி என்ன இருக்கு? கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு தமிழ் அண்ட் வெல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் என்ட்ரி இருக்கு, கரெக்டா? இதுக்கு Okay. லெட்டர் போஸ்டிங் நம்ம எப்படி பண்ணுவோம்? கேஷ் அக்கௌண்ட்ல போய் டு தமிழ் அண்ட் வெல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதுவோம். தமிழ் அண்ட் வெல்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ல போய் பை கேஷ் By அக்கௌண்ட் cash account. பை கேஷ் அக்கௌண்ட். புரியுது மேம். ஜஸ்ட் லெஜர் போஸ்டிங் நேத்து எடுத்து அதே சம் தான் இன்னைக்கு சொல்றேன். லெஜர் போஸ்டிங் மட்டும் தான் பண்ணிருக்க, வேற எதுவுமே என்ன ஸ்டார்ட் பண்ணல. ஓகேவா? Okay. ஓகே, இப்ப ஆளாளுக்கு ஒவ்வொரு போஸ்டிங் சொல்லுங்க. சவின் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. பேங்க் அக்கௌண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கௌண்ட், இதுக்கு போஸ்டிங் எப்படி வரும்? ரெண்டு அக்கௌண்ட்லயும் எனக்கு சொல்லுங்க. மேம் பேங்க் அக்கவுண்ட்ல வந்து By டூன் போட்டு கேஷ் அக்கவுண்ட் எழுதுவோம். ஓகே அடுத்து கேஷ் அக்கவுண்ட்ல வந்து பைன்னு போட்டு பேங்க் அக்கவுண்ட். ஓகே, பேங்க் அக்கவுண்ட்ல டு கேஷ் அக்கௌண்ட்னு எழுதியாச்சு. அதே மாதிரி
கேஷ் அக்கவுண்ட்ல வந்து பை பேங்க் அக்கவுண்ட் அமௌண்ட் போட்டாச்சு. கரெக்டா? எஸ். ஆமா. ஓகே. இப்ப அடுத்த என்ட்ரி கனிஷ்கா சொல்லுங்க. பர்ச்சேஸ் அக்கவுண்ட் டெட்டார் டு கேஷ் அக்கவுண்ட் எப்படி லெட்ஜர் போஸ்டிங் போடுவீங்க? மேம் பை பர்ச்சேஸ்ட் அக்கௌண்ட் மேம் டு கேஷ் அக்கௌண்ட் மேம். டேய் அப்படி மொட்டையா சொல்லக்கூடாது. இப்போ சவின்னு சொன்னாங்கல்ல பேங்க் அக்கவுண்ட்ல போய் டு கேஷ்னு போடுவேன் அந்த மாதிரி சொல்லு. மேம் எப்படி மேம் சொல்றீங்க? பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல வந்து பை கேஷ் அக்கவுண்ட். இல்ல இல்ல பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல போய் நம்ம டு கேஷ் அக்கவுண்ட்னு எழுது. கேஷ் அக்கவுண்ட்ல வந்து பை பர்ச்சேஸ் அக்கவுண்ட்னு எழுது. ஓகேவா? ஓகே மேம். ஓகே. இப்ப அடுத்த என்ட்ரி ட்ரை பண்ணுங்க கனிஷ்கா. கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கவுண்ட் சொல்லுங்க. நான் ஒரு சொல்லிட்டாமா அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க வர வர ஏன்னா அவங்க இப்ப ஒண்ணு சொல்லல அவங்களோட தான் நீங்க ட்ரை பண்ணீங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு என்ட்ரி சொல்லுங்க. ஓகே ஓகே. மேம் பேங்க் அக்கவுண்ட்ல போய் நம்ம கேஷ் போடணும். நான் இந்த என்ட்ரி கேக்குறேன். 15th என்ட்ரி கேக்குறேன். இதுக்கு சொல்லுங்க. ஓகே மேம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல வந்து நம்ம கேஷ் போடுவோம் மேம் டு கேஷ் நான் அக்கவுண்ட் இந்த மேம். என்ட்ரி கேக்குறேன். 15th என்ட்ரி கேக்குறேன். கலர் பண்ணிட்டு ஸ்கிரீன் பாத்தீங்களா? எஸ் மேம். அந்த என்ட்ரி அதுக்கு சொல்லுங்க. அதுக்கு போஸ்டிங் சொல்லுங்க. மேம் டு சேல்ஸ் மேம் அக்கவுண்ட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் மேம். எந்த அக்கவுண்ட்ல டு சேல்ஸ் வரும்? கேஷ் அக்கவுண்ட்ல மேம். அததான் நான் கேக்குறேன். கேஷ் அக்கவுண்ட்ல வந்து நம்ம டு சேல்ஸ் அக்கவுண்ட்னு எழுதுவோமா? எஸ் மேம். ஓகே. அதே மாதிரி இப்ப சேல்ஸ் அக்கவுண்ட்ல வந்து நம்ம என்ன எழுதுவோம்? சேல்ஸ் அக்கவுண்ட்ல வந்து பை பேங்க் அக்கவுண்ட் மேம். பேலன்ஸ் அக்கவுண்ட் மேம். புக்க பார்த்து ஆன்சர் சொல்றீங்களா? இல்ல மேம். பை பேலன்ஸ் அக்கவுண்ட்னு ஒரு அக்கவுண்ட் இருக்கா? மேம் இல்ல மேம் பேங்க் அக்கவுண்ட் மேம். இங்க என்ன என்ட்ரி இருக்கு நமக்கு? கேஷ் அக்கவுண்ட் டு சேல்ஸ் அக்கவுண்ட் மேம். இங்க எங்க பேங்க் இருக்கு? பேங்க் இல்ல மேம். அப்ப ஏன் பேங்க் சொன்னீங்க? டவுட் இருக்கான்னு கேட்டா டவுட் இல்லைன்னு சொல்றீங்க. அப்ப என்ட்ரி போஸ்டிங் தானே கேக்குறேன்னா நான் பேலன்சிங்கே ஆரம்பிக்கலாம். அப்ப என்ட்ரி போஸ்டிங் கேக்குறப்ப கரெக்டா சொல்லணும்ல. மேம் நீங்க மறுபடியும் ஒரு டைம் சொல்லி தரீங்களா மேம்? ஓகே. நான் நேத்து எடுத்த கிளாஸ் மறுபடியும் ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். அதை போடுறேன். அதை மறுபடியும் உட்கார்ந்து ஒரு டைம் பார்த்துட்டு வாங்க. இப்ப நான் சொல்றேன். அருள் நீங்க ட்ரை பண்றீங்களா? கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கவுண்ட். மேம் நான் ட்ரை பண்றேன் மேம். ஓகே. எலிலிட்சி நீங்க அடுத்த என்ட்ரி சொல்லுங்க. நான் ஒவ்வொருத்தரையும் ஆன்சர் பண்ண வைக்கிறேன்னா அவங்க ஆன்சர் பண்றதையும் நீங்க லிசன் பண்ணணும்டா. நானே எல்லாத்தையும் சொல்லணும்னு பாக்காதீங்க. நான் என்ன ஆன்சர் சொல்லணும் அதுதானே அவங்களும் சொல்றாங்க. எஸ் மேம். லிசன் பண்ணுங்க. எலிலிட்சி நீங்க அடுத்த என்ட்ரி சொல்லுங்க. இப்ப அருள் சொல்லட்டும். அருள் நீங்க சொல்லுங்க. கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கவுண்ட் எப்படி போஸ்ட்? மேம் கேஷ் அக்கவுண்ட்ல பை சேல்ஸ் அக்கவுண்டா மேம்? இல்ல. கேஷ் அக்கவுண்ட்ல வந்து நம்ம டூ சேல்ஸ்னு எழுதுவோம். இங்க பாருங்க. இங்கே நமக்கு டூ தானே இருக்கு. இந்த டூ ஆரம்பிக்கிற ஐட்டம் எல்லாமே நமக்கு டெபிட் சைட்ல தான் வரும். இங்க டூ சேல்ஸ்னு இருக்குன்னா நம்ம டெபிட் சைட்ல வந்து அதை டூ ஐட்டமா தான் எழுதுவோம். டூ சேல்ஸ்னு எழுதுவோம். இங்க டூ பேங்க்னு இருக்குன்னா டெபிட் சைட்ல அது டூ பேங்க் தான் வரும். ஓகே.
மேம் நான் இன்னொரு டவுட் சொல்லிட்டு இன்னொரு இது சொல்லிட்டேன் மேம். இந்த இதே இது சொல்லுங்க மேம். இப்போ கேஷ் அக்கௌண்ட் இருக்குல்ல மேம் லெட்டர்ல, ஆமா. இப்போ வந்து சேல்ஸ் அக்கௌண்ட்டுக்கு ஆப்போசிட்ல இருந்து கிரெடிட் இருக்கா மேம்? ஓகே. சேல்ஸ் நீங்க ஏன் அக்கௌண்ட் நேத்து கிரெடிட் தான் கிளாஸ் மேம். அட்டெண்ட் பண்ணல? மேம் இல்ல ஒரு டவுட் சொல்றேன் மேம். இதுக்கு ஆப்போசிட் சைடு தான் மேம் பார்க்கணும். கிரெடிட்னா டெபிட் சைடுல போடலாம்ல மேம்? இது இப்போ சேல்ஸ் வந்து கிரெடிட் சைடு இருக்கு, அதுக்கு ஆப்போசிட்ல வந்து டெபிட் சைடுல வந்து சேல்ஸ் எழுதலாம்ல? அப்படி கூட ஆ, பண்ணலாம். இல்ல இல்ல, நீங்க அப்படி ஏதாவது ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கிறீங்கன்னா அது நீங்களே வச்சுக்கோங்க. நீங்க உங்க போஸ்டிங் ஏத்த மாதிரி நீங்க அந்த ஷார்ட்கட் வச்சுக்கோங்க. ஓகே ஓகே மேம். ஓகேவா? ஓகே. சரி, அப்ப இருங்க, நீங்க வெயிட் பண்ணுங்க. அடுத்த ஆள் இதை ட்ரை பண்ணட்டும். நெக்ஸ்ட் மேம் என்ட்ரி வேணா நான் நீங்க ட்ரை note பண்ணிட்டேன் பண்ணிக்கோங்க. மேம். இருங்க கனிஷ்கா, எழிலரசி கேட்டாங்க, அவங்க சொல்லட்டும், அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க. எழிலரசி சொல்லுங்க. கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு சேல்ஸ் அக்கௌண்ட் என்ன போஸ்டிங் வரும்? மேம் கேஷ் அக்கவுண்ட்ல வந்து சேல்ஸ் அக்கவுண்ட் போடணும் மேம். என்ன சேல்ஸ் அக்கௌண்ட் போடணும்? டூவா பையா? டூ சேல்ஸ் அக்கவுண்ட் மேம். ஓகே, கேஷ் அக்கௌண்ட்ல போய் டூ சேல்ஸ் அக்கௌண்ட்னு போடுவோம். கரெக்ட். அடுத்தது கேஷ் அக்கவுண்ட் சேல்ஸ் அக்கவுண்ட்ல போய் கேஷ் அக்கவுண்ட் போடுவோம் மேம். என்ன கேஷ் போடணும்? பை கேஷ் அக்கவுண்ட். கரெக்ட். cash இப்ப புரிஞ்சுச்சு. ஏய், கரெக்டா தானே சொன்னேன் இப்போ? டூ கேஷ் அக்கவுண்ட் போடுவோம் மேம். ஏய், இங்க கேஷ் முன்னாடி டூ இருக்கா? எஸ் மேம். கேஷ் முன்னாடி டூ இருக்கா? நோ மேம். அப்ப எதுக்கு டூ சொன்னீங்க? மேம் நம்ம சேல்ஸ்ல போறோம்ல டூ கேஷ் அக்கவுண்ட் பை கேஷ் அக்கவுண்ட் போடுவோம். எல்லாரும் கேஷ் லிசன் பண்றீங்களா இல்லையா? இங்க டூ இருந்தா மட்டும்தான் நீங்க டூ போடணும். அது மட்டும்தான் டெபிட் சைட்ல வரும். நேத்து தான் நான் கிளாஸ்ல சொல்லியிருந்தேன். இப்போ நான் அதை ரிப்பீட் பண்ணேன். இங்க டூ இருக்கா உங்களுக்கு? டெபிட்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே பைல தான் ஸ்டார்ட் ஆகும், கிரெடிட் சைடு வரும். மேம் அதான் மேம் நான் சொன்னேன். இது கரெக்டா? கேஷ்ல வந்து பை தானே வரும். சேல்ஸ் அக்கௌண்ட்ல போய் பை கேஷ் தானே எழுதுவீங்க. நீங்க டூ கேஷ்னு சொல்றீங்க. மாத்தி தானே சொன்னீங்க. சரி, இப்ப இந்த என்ட்ரி யார் சொல்றா? என்ட்ரி நம்பர் 22 யார் சொல்றா? மேம் நான் சொல்றேன் மேம். சொல்லுங்க. சொல்லுங்களா? பர்ச்சேஸ் அக்கவுண்ட் மேம் டு பேங்க் அக்கவுண்ட் வந்து பர்ச்சேஸ் அக்கவுண்ட் போடணும் மேம். எனக்கு பதில் தெளிவா சொல்லுங்க. நான் தெளிவா தானே நான் கிளாஸ் எடுக்கிறேன். எந்த அக்கௌண்ட்ல போய் எங்க டூ போடணும், எங்க பை போடணும், நான் தெளிவா தானே சொல்றேன். மேம் பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல வந்து பை பேங்க் அக்கவுண்ட் போடணும் மேம். தப்பு. இங்க பை பேங்க்னு இருக்கா? பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல வந்து டு பேங்க் அக்கவுண்ட் போடணும் மேம். ஓகே. பேங்க் அக்கவுண்ட்ல வந்து பை பர்ச்சேஸ் அக்கவுண்ட் போடணும் மேம். கரெக்ட். இந்த ஒரு என்ட்ரி தான்டா. இதேதான் நீங்க எல்லா இடத்துலயும் போட போறீங்க. பேரு தான் வேற. ஏன் இவ்வளவு கன்ஃபியூஸ் ஆறீங்கன்னு எனக்கு தெரியல. இங்க பாருங்க, ஓகே மேம். பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல போய் டூ பேங்க் அக்கவுண்ட் எழுதி இருக்கோமா? எல்லாரும் லிசன் பண்ணுங்க. பர்ச்சேஸ் அக்கவுண்ட்ல டூ பேங்க் அக்கவுண்ட் எழுதி இருக்கோம். பேங்க் அக்கவுண்ட்ல பை பர்ச்சேஸ் அக்கவுண்ட் எழுதி இருக்கோம். ஓகேவா? ஓகே மேம். லாஸ்ட் என்ட்ரிக்கு போஸ்டிங் கனிஷ்கா சொல்லுங்க. சேல்ஸ் அக்கவுண்ட்ல வந்து பை பேங்க் அக்கவுண்ட் எழுதுறோம் மேம். கரெக்ட். சேல்ஸ் அக்கவுண்ட்ல பை பேங்க் அக்கவுண்ட் எடுத்துட்டு. கரெக்ட். அடுத்தது
பேங்க் அக்கௌண்ட்ல வந்து 2 salary account மேம். சேல்ஸ் அக்கௌண்ட் மேம். ஏன் சேலரி வேணுமா? அடிக்கடி வாயில சேலரி தான் வருது. மேம் சேல்ஸ் அக்கௌண்ட் மேம். ஆக்சுவலி நேத்து நம்ம பார்த்ததே இன்னைக்கு பார்த்திருக்கோம். போஸ்டிங் தான் பார்த்திருக்கோம். நீங்க பாருங்க, ஜேர்னல்ல நம்ம ஒவ்வொரு என்ட்ரி நமக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். லெட்ஜர் அப்படி கிடையாதுடா. ஒரு என்ட்ரிக்கு என்ன போஸ்டிங் பாக்குறியோ அதேதான் உனக்கு எல்லா என்ட்ரிக்கும் வரும். இங்க பாருங்க, டெபிட்ல இருக்கிற என்ட்ரி எல்லாமே கிரெடிட் சைட்ல தான் உங்களுக்கு வரும். புரியுதா? டெபிட்ல என்னென்ன என்ட்ரி இருக்கோ எல்லா என்ட்ரியுமே உங்களுக்கு கிரெடிட் சைட்ல பை போட்டு தான் எழுதுவீங்க. இது லெட்ஜரோட ஃபார்மேட். டெபிட் சைடு எல்லாமே போட்டு தான் எழுதுவோம், கிரெடிட் சைடு எல்லாமே பை போட்டு தான் எழுதுவோம். புரியுதா? ஏதாவது டவுட் இருக்கா? நோ மேம். எல்லாருக்கும் கிளியரா? அருள், சவின் உங்களுக்கு தெரியும்னு நினைச்சதா இல்ல இதுல கம்மியா கொஸ்டின் கேட்டேன்? உங்களுக்கு தெரியும்ல போஸ்டிங்? ஆமா மேம் தெரியும் மேம். அருள், மேம் உங்களுக்கு தெரியும். ஏதாவது டவுட் இருக்கா போஸ்டிங்ல? ஓகே ஓகே சார். இது நீங்க பேசுறது எனக்கு பிரேக் ஆகுது. ஓகே தான் மேம். ஓகே. சரி, இப்போ நம்ம பேலன்ஸ் நான் வந்து நீங்க போஸ்டிங்ல தரோவாயிருப்பீங்கன்னு நினைச்சேன். அதுக்குதான் நேற்று ஹோம்ஒர்க் சம் கொடுத்து விட்டது. ஹோம்ஒர்க் சம் போடாம வந்தீங்கன்னா இப்படிதான் டவுட் வரும். ஒரே வருஷம் வெறும் 3 டிரான்சாக்ஷன் போஸ்டிங் மட்டும்தான் நான் கொடுத்தேன். சோ இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு பேலன்சிங் இன்னைக்கு நான் எடுக்க போறது இல்ல.